இந்த அம்மாவுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியான ஒரு வரவேற்பு இவங்களுக்கு தான் இருக்குது. அப்போ ஒரு சமூக சேவை செய்வது கூட தமிழகத்தில் ஒரு அரசியல் பின்புலம் தேவைப்படுகிறது என்ற ஒரு யதார்த்த நிலையை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் அதை உண்மையை சொன்னேன். பொறுத்துக்கிட்டு யாராவது வாங்க லெட்டர் போட்டிருந்தேன். என்னுடைய அக்லாய்மெண்ட் யார் கொடுத்தது? நான் சிஎம் அந்த லெட்டர் வாங்கி அந்த அக்லாய்மெண்ட்டை சிஎம் கை போடுறாங்க. அவர்கள் வாழ்வில் அனுபவித்த கஷ்டங்களை வேற ஒரு பெண்ணு அனுபவிக்கக்கூடாதுன்றது தான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தமிழ்நாடு இருந்தால் இந்த மாதிரி அரசியல் இந்த மாதிரி 200 தொகுதியில் ஜெயிச்சிருவேன், நான் 300 தொகுதியில் ஜெயிச்சிருவேன்னா அவங்களாம் என்ன சொல்ல முடியும்? உங்களை போன்றவர்களுடைய சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு தினம் கடந்த 5ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டது. அது குறித்தும் அவருடைய சாதனைகள், அவர் பதித்த முத்திரைகள், அவர் தொடங்கி வைத்த திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் பற்றி நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் ஜெயலலிதா அவர்களுடைய தீவிர ஆதரவாளரும் அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான திரு ஸ்ரீதரன். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? ஜெயலலிதா அவருடைய பல்வேறு நிகழ்வுகளை பல பேர் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறப்ப அது கூடுதல் முக்கியத்துவம். ஏன்னா அந்த 96 காலகட்டத்தில் மருத்துவ முறையிலும் கலாச்சார தொழிலும் உங்கள் மீது தனி உங்களுக்காகவே ஒரு சிறப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவை கொண்டு உங்களை பாராட்டி அவரை போல இன்னைக்கு இருக்கிற உறுப்பினர்லாம் கடைபிடித்தால் பின்பற்றினா தமிழகம் முழுவதுமே ஆறாக ஓடுகிற கலாச்சாரத்தை முற்றிலுமாக உணர்த்தி விடலாம் என்று நிறைய பேருக்கு அறிவுரை கூறியதாக அப்போதைய நிறைய உறுப்பினர்களால் கேள்விப்பட்டது உண்டு. அவருடைய கடந்து வந்த பாதை அரசியல், அதே போல் அவர் முத்திரை பதித்த விதங்கள், அவர் கொண்டு வந்த திட்டங்கள், குறிப்பாக தாலிக்கு தங்கம், தொட்டில் குழந்தை, 69% இடஒதுக்கீடு என பல்வேறு விஷயங்களை துணிச்சலாக கடைபிடித்தார். அவர்களுடன் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இந்த தருணத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய ஆளுமையை, ஆட்சியின் திறனை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. 1984 அவங்க கொள்கை பரப்பு செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஊரை குடியேற்ற. அப்போது 1984 நான் கிணத்துக்கடவில் டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த அதிமுக குடிக்கணும். ரோட்டில் கிணத்துக்கடை டு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் எங்கள் வீடு. அதுக்கு முன்னாடி தான் அந்த குடிக்கணும். உங்கள் கிராமத்து பேர் கிணத்துக்கடை. அது தனி தொகுதி. ஆமாம், அந்த தொகுதியில் குடியேறுறாங்க. குடியேற்ற ஏற்றுப்பது அப்போ தான் முதலாக நேராக பார்க்குறேன். 84 மாடியிலேருந்து எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்க்குறேன் இந்த நிகழ்ச்சி. அப்போ என் வைஃப்ட்டு சொல்கிறேன், இந்த அம்மாவுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியான ஒரு வரவேற்பு இவங்களுக்கு தான் இருக்கிறது. இவங்க பெரிய தலைவராக வருவாங்க, மாஸ் லீடராக வருவாங்க சொல்லிட்டு இப்போது 1989 பொள்ளாச்சி பாராளுமன்ற தேர்தல் நடக்கின்ற போது என்னையை தேடுறாங்க. அரண்நாயகம் மந்திரியாக இருக்காரு. எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க வீட்டுக்கு. அப்போ லேண்ட்லைன் போனாங்க. போனேன், இந்த மாதிரி என் ஒய்ஃப்கிட்ட பேசுகிறேன். எங்கள் டாக்டர் அவரை பொள்ளாச்சி பாராளுமன்றத்துக்கு அப்ளை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாள் கல்வி அமைச்சர். அப்போ நான் மெட்ராஸில் இருப்போம்.
என் ஒய்ஃபு எங்கேயும் தேடி பார்த்து நீ கான்டாக்ட் பண்ண முடியல விட்டாங்க, டைம் ஆகிட்டு போச்சு. அப்புறம் அவர் சொன்னார், அரசியலில் வந்து சூதானமாக இருக்கணும், வாய்ப்பு தவற விட்டுறக்கூடாது, சரியான ஒரு நல்ல கேண்டிடேட் நம்ம சொன்னாங்க. அப்போ நீங்கள் ஒரு டாக்டர்னா நான் சொன்னேன், சரி அப்ளை பண்ண சொன்னாங்க, நீங்கள் அதை தவற விட்டீங்கன்னா நான் எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், அந்த அம்மா வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டை சொன்னாங்க, டாக்டர்னு சொன்னாங்க, கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க, அவங்ககிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை என் மனசில் அவங்க நான் பார்த்ததில்ல, நேராக அன்னைக்கு தான் பார்த்துருக்கேன், அது வரைக்கும் நான் பேசினதில்லை. இந்த வார்த்தை எனக்கு வந்து மனசில் ரீங்காரப்பட்டுகிட்டே இருந்தது. 91 தேர்தல் வரும்போது அதை சரியாக பயன்படுத்தினேன். கட்சியில் என்ன பணியில் இருந்தீங்க? ஒரு பணியில் இல்லை, மெடிக்கல் காலேஜில் அதிமுக சார்பில் மாணவருடைய செயலாளராக இருந்தேன். 81லேயே கட்சியில் உறுப்பினராக இருக்கேன். 81லேருந்து இருக்கேன். தீவிரமாக இருக்கேன். நான் தீவிரமாக இருக்கேன். கட்சியில் ஏடிஎம்பி சார்பில் தான் நான் மெடிக்கல் காலேஜில் இது இருக்கேன். 77 வந்து கட்சி ஆரம்பித்தோடனே நான் 78, 79 நான் 80 தான் வந்து மருத்துவக் கல்லூரி மாணவர் சங்கத்தை துணை பொதுச் செயலாளர். அப்போல்லாம் ஓட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓட்டு போட்டு தான் ஜெயிக்கணும். நான் அண்ணன் போஸ்ட் தான் ஜெயிக்கிறேன் ஏடிஎம்பி சார்பில். அப்போது இவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து முன்சாமி அண்ணன், அவரை போய் பார்த்து எங்கள் காலேஜுக்கு மெடிக்கல் காலேஜுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. ஈரோட்டில் போய் ராணா கல்யாணம்னு ஒரு கல்யாணம் எல்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த கல்யாணத்தில் மீட்டிங் இருந்தால் அவரை போய் பார்த்து பேசி உடனே அப்புறம் கண்டாய் பார்த்து பேசினேன், எல்லாம் பண்ணி அப்போயுமே வந்து ஏடிஎம்கெலாம் எனக்கு அறிமுகம் உண்டு. அப்போ ஒரு 3 நாள் வந்து பண்ணாங்க, அறிமுகம் உண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு மெம்பராக தான் இருந்தது. டாக்டர்னா எனக்கு மரியாதை வைப்பாங்க, அதெல்லாம் போவாங்க. இப்படி நான் பொது சேவை தான் செய்வேன், நான் எனக்கு பர்சனல் வேலைக்கு செய்வேன். இருந்தாலும் 89 போட்ட விட்டேன். எனக்கு அது தோணலை, இங்கே ஒரு மெம்பராக இருப்போம், அது போதும். 91 வந்து அது கசையா அப்படின்னா அப்ளை பண்ணேன். இதெல்லாம் எழுதி இருந்து சொன்னேன். அப்போது இடி நடக்கும்போது நிறைய பேர், அதுவும் படித்தவர்கள் முக்கியம், அவங்க வந்து இந்த அம்மாவுடைய ஆட்சியில் நம்ம ஒரு அங்கம் வைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அப்ளிகேஷன் பண்ணுறாங்க. எப்படி ஒரு தொகுதிக்கு 50லேருந்து 100 பேர் வேட்புமனு கொடுத்தவங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்தியாவிலே புது முயற்சி எடுத்தாங்க. அத்தனை வரையும் பர்சனலாக இன்டர்வியூ பண்ணாங்க. எப்படி ஒரு ஆஃபீஸில் போய் வேலைக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்க, பர்சனல் இன்டர்வியூ, அந்த மாதிரி அத்தனை வரையும் சளைக்காமல் இன்டர்வியூ பண்ணாங்க. அப்போ கூட இருக்க மெம்பர் யாருன்னா அரங்கநாயகம், கே கிருஷ்ணசாமி, எஸ்டி சோமசுந்தரம், முத்துசாமி அண்ணன், செங்கோட்டை அண்ணன், செடப்பட்டி முத்தையா, இப்படி பெரிய காளிமுத்து. இப்போ இப்படி இருக்கும்போது எல்லா உட்காந்துக்கும் அரிசியாக. ஆனால் இவங்க சென்டரில் உட்காந்து இவங்க கேட்குறாங்க, மற்றவங்க சும்மா உட்காந்துருக்காங்க. கேள்வி கேட்டு சொன்னபோது, நீங்கள் கவர்மெண்ட் டாக்டரா இல்லை ப்ரைவேட் டாக்டராக இருக்கணும்? ப்ரைவேட் டாக்டர் தான் அப்படின்னா. அப்போ எதுக்கு பாலிட்டிக்ஸ் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் ஏற்கனவே அண்ணாதிமுக மெம்பர்ஷிப் தான் மேடம். நான் வந்து மருத்துவக் கல்லூரியில் மாணவர் துணை செயலாளர் இருந்தேன். ஆனால் நம்ம அந்த ஆட்சியில் வந்து சில மந்திரிகளை பார்த்து சில காரியங்களை எங்கள் கல்லூரியில் செஞ்சுருக்கிறேன். ஆனால் எந்த பொறுப்புலையும் இல்லை. ஆனால் நான் இப்போ வந்து சமூக சேவை பண்ணுறேன். இந்த சமூக சேவை பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது, என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு சமூக சேவை செய்வதற்கு கூட தமிழகத்தில் ஒரு அரசியல் பின்புலம் தேவைப்படுகிறது என்ற ஒரு யதார்த்த நிலையை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் அப்ளை பண்ணாமல் உண்மையே சொன்னேன். சிரிச்சிட்டேன், வெளிப்படையாக சொன்னேன். அதாவது நான் வந்து கட்சியில் இருக்கேன், இப்போ போஸ்ட் ஓட்டினேன், அங்கே போய் ஓட்டினேன், இது மாதிரி பண்ணேன், இந்த கட்சிக்கு வேலைங்க, இந்த தேர்தலில் வந்து எதுவுமே செய்யலை. என் காலேஜ் சாரில் ஒரு அனுதாபியாக இருந்தேன், ஒரு உறுப்பினராக இருக்கேன். அதை தவிர எந்த வேலையும் நான் செய்யலை. உண்மையை சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா, அதுக்கு சேதாரம் ஏற்படாமல் என் வேலையை செய்ய படித்தவர்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அந்த அண்ணா சொன்னாங்க, அந்த இதை சொன்னாங்க, உங்களை நம்பி சீட் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் வேலையை செய்யுங்க, வந்து நல்ல 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 வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்களே பணம் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு தலைவருக்குள்ள அழகு. அதாவது ஒரு நேர்மையான ஆளை தேர்ந்தெடுக்கணும்னு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. மற்ற உங்களுக்கு மாவட்ட செயலாளர் மற்ற மந்திரிகளை அப்பப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய அறிவுரையை கேட்டுக்கோங்க. கட்சிக்காரர்கள் எல்லாத்தையும் அரவணைச்சிக்கங்க. கட்சியில் இல்லாதவங்களையும் போய் பாருங்கள். இதெல்லாம் நான்
அதே மாதிரி இல்லை. எல்லா கட்சியும் எத்தனை குரூப் இருந்தாலும் எல்லா குரூப்பும் அத்தனை குரூப்பையும் பார்த்தேன். அவங்களே கூட வண்டியில் ஏற்றுங்க, ஓரம் கட்டி வச்சவங்க ஒதுக்குனவங்க எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றுறேன். எல்லாரும் சமமான. ஸோ என்னுடைய அப்ரோச் வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவர் மாதிரி இருந்தது. நான் அத்தனை யாரும் என்ன சொல்லி கொடுக்கல. நான் எல்லாரும் வேணும் அப்படின்னு, அதுனா 10 ஓட்டு நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம சொன்னது தான். எல்லாரையும் பார்த்து நல்ல வேலை செய்யுங்க. அப்புறம் என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. உங்களுக்கு ஒரு வழிகாட்டு, ஒரு அறிவுரை செஞ்சு அப்படியே ஒன்று செஞ்சு ஜெயிச்சுட்டு நான் போனேன்னு வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. அப்புறம் பதவிப்பிரமாணம் எடுத்தேன். ஃபஸ்ட்டு 1 மாதத்துலேயே சட்டசபையில் உரிமை மீறல் பிரச்சனை வந்தது. எதை பற்றி? ஒரு அதிகாரி வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை எப்படி வரவேற்க வேண்டும், எப்படி மரியாதை கொடுக்கணும், அவங்க அதே நான் மக்கள் பிரதிநிதி. நான் சாதாரண டாக்டர் கிடையாது, நான் இப்போ மக்கள் பிரதிநிதி. அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி, மக்களாட்சியின்படி, ஜனநாயகத்தின்படி அந்த எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அந்த மக்கள் பிரதிநிதி தான் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் தீராமல் இருக்கேன். அவர் அதை கூட தவறினார். அது அவருடைய குற்றம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படி இருந்திருக்காங்க சப்மிசிவா. நம்ம அந்த உரிமையை கேட்குறோம். அவர் அசால்ட் பண்ணுவோம், உதாசீனப்படுத்தினார். நான் அவர்கிட்ட சண்டை போடுறேன், ஏன் அப்படி பண்ண நான் கேட்குறேன், கேள்வி கேட்குறேன். நமக்கு ஒன்றும் உரிமை நமக்கு கிடைக்கல, அதுக்கான சட்டம் என்ன, சட்டசபை சொல்லணும் அப்படின்னு உரிமை மீற பிரச்சனை ஒரே 1 மாதத்துலேயே, ஆட்சி அமைச்ச 1 மாதத்துலேயே உரிமை மீற பிரச்சனை அசமைப்பு வந்து நமக்கு சார் அடிக்கடி மீட்டிங் போட்டு எம்எல்ஏ எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், புது வகை நடந்து கூட சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க இப்படி போடணும், நீங்கள் எப்படி மக்களை சந்திக்கணும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அப்புறம் உங்கள் மேலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்லாம் எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க. கூப்பிட்டு சொல்லி இதை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு டீச்சர் மாதிரி எல்லா ஒரு டீச்சர் எப்படி வந்து ஒரு 2ஆம் கிளாஸ் பசங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்களோ அதே மாதிரி கிளாஸ் எடுத்து நல்லா வச்சுருந்தாங்க. ஸோ எல்லோரும் இருக்கும்போது இப்போ இருக்கிற ஒரு அரசியல் நெருக்கடியை வந்துச்சு. அப்புறம் 92 சென்னாரெட்டி கண்ணூர் மூலமாக சுப்பிரமணிய சாமி மூலமாக ஒரு ஆட்சியை கிடைக்கிற மாதிரி ஒரு நெருக்கடி இருக்குது. அப்படி லாபி நடந்தது, ஒரு லாபி நடந்தது. அப்போது காங்கிரஸுக்கும் அசம்பிளியில் பயங்கர பிரச்சனையாகி இது எப்படி ஆட்சி மாற்றணும், ஆட்சி கலைச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும்போது அப்போது சிஎம்க்கு நியூஸ் பேப்பரில் இன்டெலிஜென்ஸில் அப்போ சொல்லும்போது எல்லாம் கொண்டு வந்து எம்எல்ஏ அவருமே வர சொல்லி அப்போ எல்லாருமே அதில் 3/4 பேர் எந்த மாவட்ட செயலர் மூலமாகவோ எந்த மந்திரி மூலமாகவோ எம்எல்ஏ ஆனாங்க இல்லை, டைரக்டாக முதலமைச்சருடைய தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஜெயலலிதாவோட தனிப்பட்ட பார்வையில் அவங்க விரும்பி எடுத்தவங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஆட்சியை அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாம் பண்ணும்போது சென்ட்ரல் வந்து எல்லாமே இவங்களுக்கு ஏன்ஸாக போயிடுச்சு. பார்வையிலேயே ஆட்சி செய்யும். இப்படி பார்த்தாங்கன்னா அந்த எஸ்பி தெரிஞ்சுக்குவார், இப்படி பார்த்தாங்கன்னா இந்த டிஎஸ்பி தெரிஞ்சுக்குவார், இப்படி பார்த்தா இந்த செக்ரட்டரி தெரிஞ்சுக்குவார். இப்படி யாரை எப்படி வைக்கணும் அப்படின்னு எனக்கு 1996 வந்த அந்த அனுபவத்தை ஏற்றுக்கிட்டு அதிலிருந்து அவங்க மறையிற வரைக்கும் தன் கண் அசைவாத தமிழ்நாட்டை அரசியலை ஒரு கட்டுக்குள் எல்லாம் வச்சு இந்தியாவில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் ஓஎஸ்காரன் வந்து நிற்க வச்சு காக்க வச்சு அவங்கள பார்க்குற மாதிரி ஒரு அரசியல் பண்ண ஒரு அரசியல்வாதி, ஒரு ஆளுமை என்பது அங்கே தான் கற்றுக்கிட்டோம். அந்த கற்றுக்கிட்ட அந்த ஆளுமை தான் எங்களுக்கு தான் இன்றும் வாழ்க்கையில் எந்த ஒரு அநீதியும் எதிர்த்து குரல் கொடுப்பதற்கும் எதிர்த்து கேட்பதற்கும் ஒரு பெரிய உந்துகோலாக இருக்கிறது இன்று வரை. 1 2 இந்த மாதிரி இருக்கும்போது 2012 அவங்க தனியாக இருக்கும்போது நான் ஒரு லெட்டர் எழுதினேன். எதை பற்றி? அம்மா நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ நான் சொல்லியிருந்த கதையெல்லாம் எழுதுனேன். நீங்கள் எப்படி இருந்தீங்க, நீங்கள் எப்படி வந்து ஆட்சி அமைச்சிங்க முதல் தடவை, உங்கள் ஆட்சியில் எப்படி நாங்களும் அங்கே வச்சது பெருமையாக நினைக்கிறோம். உங்கள் ஆட்சியில் நாங்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினா உங்கள் சட்டசபையில் உங்களுடைய பேச்சுகளையும் என்னுடைய இதுகளையும் வந்து நாங்கள் பெருமை கொள்கிறோம். உங்கள் முதல் அதிமுக உங்கள் தலைமையில் நடந்த ஆட்சியில் நாங்களும் ஒரு பங்கு பெற்றது பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இதில் அவங்க எழுதிட்டு உங்கள்கிட்ட வந்து உங்களை எப்படி எப்படி பண்ணுறாங்க நீங்கள் கவனமாகுமா அப்படின்னு எழுதி லெட்டர் அனுப்பிச்சுட்டேன். இது எங்கே போய் சேர போகுது?
அம்மாவுக்கு. அப்போ அவங்க சீஃப் மினிஸ்டர் எப்படியாவது போகுது என்ன போகுது நமக்கு மனசாட்சிக்கு எழுதுவோம் அப்படின்னு எழுதி ஆரம்பிச்சேன். இங்கிலீஷ் எழுதுனேன். தமிழ் இருந்தாங்க அட்லீஸ்ட் செகண்ட் லெவலையே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க சிஎம்மாக இருக்காங்க. சிஎம்மாக இருந்தால் பிஏ பொலிட்டிக்கல் பிஏ யாராவது வாங்கலாமா? ஆனால் லெட்டர் போட்டுருந்தேன். என்னுடைய அக்லாஜ்மெண்ட் யாருக்கு கேட்க கொடுத்து யார் சிஎம் அந்த லெட்டர் வாங்கி அந்த அக்லாஜ்மெண்ட்டில் சிஎம் கைது போடுறாங்க. பெரிய விஷயம். அந்த கைது போடுறது யாருக்கும் நான் அறுதிட்டு சொல்லுவேன். இந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு எம்எல்ஏக்கு எந்த ஒரு முதலமைச்சரும் என் லெட்டருக்கு கைது போட்ட மாதிரி யாரும் போட்டுக்க மாட்டாங்க. முதல் எம்எல்ஏக்களை அவங்க எப்படி மனசில் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பினர்கள் மனசு அப்படி வச்சே இருக்கும். எனக்கு அது ரொம்ப பெருமை. என் வீட்டில் தான் காமிச்சேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அம்மா இறந்த நாளில் உள்ளபடியே ஒரு டாக்டரா, ஒரு மருத்துவரா, சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினரா, அரசியல் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கட்டும் தமிழக மக்களின் நலன்கள், அதிலும் குறிப்பாக என் போன்ற நேர்மையான சட்டமன்ற உறுப்பினர்களின் நலன்கள், அதிலும் குறிப்பாக பெண்களின் நலன்கள், என்ன திட்டத்தை எடுத்தாலும் பெண்களுக்கு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் வாழ்வில் அனுபவித்த கஷ்டங்களை வேற ஒரு பெண்ணு அனுபவிக்க கூடாதுன்றது தான் அது பெஸ்ட். அதே மாதிரி தான் எம்ஜிஆர். நான் சின்ன வயசுல எப்படி சாப்பாடு கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி மக்கள் இளைஞர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் செஞ்சார். இவங்க இந்த அம்மா வந்து என்ன, பெண்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத உணர்ந்து பெண்களுக்கான பல திட்டங்களை நிறைய அப்படி தீட்டுன்ற போது அப்போ அந்த பெண்களுடைய வந்து அவர்கள் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அரசியலில் இருக்க வச்சிருக்கணும். அதை காப்பாற்றிருக்கலாம். அவர்கள் சாகக்கூடிய வயசே அல்ல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் இந்த மாதிரி அரசியல் இந்த மாதிரி 200 தொகுதியில் ஜெயிச்சிருவேன், நான் 300 தொகுதியில் ஜெயிச்சிருவேன்னா அவங்களாம் இன்னும் சொல்ல முடியாது. உங்களை போன்றவர்களுடைய அரசியல் நிகழ்வு நல்ல விதமாக அமைய வானில் வந்து உங்களை வந்து ஒரு வாழ்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு நீங்களும் தொடர்ந்து பயணிக்கணும் என்று கூறி வாய்ப்பு நிகழ்ச்சி பங்கேற்ற உங்களுக்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம்.